ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 137. இந்த பகுதியில் 144வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 16வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 16. பிராஜேஷ்ணர் போஜனம் போக்தா சகிஷ்ணு ஜகதாதிஜக அனகோ விஜயோ ஜேதா விஸ்வயோனி புனர்வசுகு. 144வது திருநாமம். ஓம் போஜனாய நமக. இதுக்கு என்ன மீனிங் பார்க்கலாம். அடியார்க்கு தானே உணவாக இருப்பவர், அதாவது இன்பப் பொருளாக இருப்பவர். இதை பற்றி பார்க்கணும்னாக்கா, நம்ம முனிவர் விஸ்வாமித்திரருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அந்த கதையிலிருந்து பார்க்கலாம். அது என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்துட்டு அதிலிருந்து பார்க்கலாம். முருகா 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 அப்படி வேகமாக முருகன் பேரை சொல்லிக்கிட்டே கைலாயத்துக்குள்ள நுழைஞ்சாரு விஸ்வாமித்திரர். வாருங்கள் மாமுனியே அப்படின்னு உள்ள வரவழைச்சாரு முருகர். அப்போ விஸ்வாமித்திரர் முருகர்கிட்ட கேட்குறாரு, முருகா, எனக்கு ஒரு சந்தேகம், அதை நீ தான் முதலில் தீர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. முருகன் கேட்குறாரு, என்ன சந்தேகம் முனிவரே அப்படின்னு. ஃபஸ்ட்டு என்னோட கதையை சொல்லிடுறேன், உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதுக்கப்புறம் என்னோட சந்தேகத்தை கேட்குறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பழைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது, முதல்ல ஒரு சமயம் ஏதோ காரணத்தால் இந்திரனுக்கு ஏதோ கோபம், அதனால் மழையே பொழியல. அதனால் பூமியில் பெரும் வறட்சி வந்தது. அப்போ ஒரு சொட்டு தண்ணி கூட மிச்சம் இல்லாமல் எல்லாமே வறண்டு போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்துடுச்சு. அந்த வறட்சி காலத்தில் 12 வருஷம் சாப்பிடாம குடிக்க தண்ணி கூட இல்லாமல் நான் தவிச்சு போயிருந்தேன். ஆனால் என்னால் அந்த பசியையும் தாகத்தையும் அடக்கிக்கவே முடியல. சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு ரொம்ப ஏங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அந்த இடத்துல ஒரு மாமிச கடையை நான் பார்த்தேன். அந்த கடைக்காரர்கிட்ட போய் அந்த மாமிசத்தையாவது வாங்கி சாப்பிட்டு நம்ம பசியை போக்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஆனால் பகலில் போகிறதுக்கு ஒரு மாதிரி சங்கடம். ஊரார் பார்க்குறப்ப அந்த வேலையில் மாமிச கடையில் போய் நம்ம நின்னாக்க எப்படி அப்படின்னு என்னோட மனசு ஒத்துக்கலை. அதனால் அன்னைக்கு சாயங்காலம் ஒரு போர்வையை, அதை பெட்ஷீட்டை போத்துக்கிட்டு அந்த கடைக்கு நான் போனேன். போய் நாய் மாமிசம் கொஞ்சமாக கொடுங்க அப்படின்னு கேட்டேன். ஆனால் அந்த கடைக்காரன் என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கு அவன் சொல்கிறான், ஐயோ முனிவரே, உங்களுக்கு மாமிசத்தை கொடுத்தால் எனக்கு பாபம் ஏற்படும், நான் நரகத்துக்கு தான் போவேன், அதனால் நான் கொடுக்க மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, சாரி அப்படின்னு சொல்லி கதறிட்டான். அதுவும் கிடைக்கலையே, என்ன பண்ணுறது? அப்புறம் அன்னைக்கு நைட்டு அவன் கடையை மூடிக்கிட்டு போனதுக்கப்புறம், அதாவது அவன் கடைக்குள்ளேயும் கடையை மூடிக்கிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். அப்போ நான் திரும்ப அந்த கடைக்குள்ளே போய் அந்த மாமிசத்தை எடுத்து சாப்பிட்றதுக்கு போனேன். ஆனால் அதுக்குள்ளே அந்த கடைக்காரன் எழுந்திரிச்சிட்டான். என்னை பார்த்தோன்னே, ஏ இந்திரனே, உனக்கு கருணையே இல்லையா? நீ மழை பொழியாததால் பூமியில் விளைச்சல் இல்லை, மக்கள் பசி பட்டினியால் வாடுகிறார்கள். மகா முனிவரான விஸ்வாமித்திரர் நாய் மாமிசத்தை உண்ணும் நிலைக்கு வந்துவிட்டார். உடனடியாக மழையை கொடு அப்படின்னு இந்திரனை பார்த்து சத்தமாக கத்தினான். என்ன ஆச்சரியம், அடுத்த நிமிஷமே, அடுத்த செகண்டே மழை வர ஆரம்பிச்சிடுச்சு. ஊரில் உள்ள ஆறு, குளம், குட்டை, ஏரி எல்லாமே ஃபுல்லாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பக்கத்தில் இருந்த ஆற்றுக்கு போய் அந்த தண்ணியை குடித்து என்னோட தாகத்தை தணிச்சுக்கிட்டேன்.
முருகா, இதான்ப்பா நடந்தது. நான் நடந்ததை உன்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னாக்கா, முருகா, நான் ஒரு சமயம் தமிழகத்துக்கு போனேன். அங்கே திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிற ஊரில் நம்மாழ்வார் அப்படிங்கிற ஒரு யோகி வாழ்ந்ததாகவும், அவர் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம, ஒரு வாய் உணவு கூட சாப்பிடாம 32 வருஷம் ஒரு புளிய மர பொந்தில் யோகத்திலேயே உட்கார்ந்திருந்ததாகவும் எல்லாரும் சொன்னாங்க. அங்கே இருந்த மக்கள் எல்லாரும் சொன்னாங்க. ஒரு 12 வருஷம் கூட என்னால் சாப்பாடெல்லாம் இல்லாமல் இருக்க முடியல. ஆனால் முருகா, அந்த தமிழகம் உனக்கு ரொம்ப பிடிச்ச பூமியாச்சே. அங்கே நம்மாழ்வார் எப்படி 32 வருஷம் எந்த சாப்பாடு தண்ணி இல்லாமல் வாழ்ந்தார்? அது எப்படி சாத்தியம்? அது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்குறாரு. இதுதான் விஸ்வாமித்திரரோட சந்தேகம். தன்னால் ஒரு 12 வருஷம் கூட இருக்க முடியல, ஆனால் நம்மாழ்வார் எப்படி 32 வருஷம் இருந்தார் அப்படிங்கிறது தான் விஸ்வாமித்திரரோட கேள்வி, சந்தேகம் எல்லாம். ஆனால் இதுக்கான பதில் நமக்கே தெரியும். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இதை பற்றி 70வது திருநாமத்தில் பார்த்துருக்கோம். அது என்னன்னு விஸ்வாமித்திரருக்கு சொல்கிறப்ப நம்மளும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம். உன்னொன்றோறு பருகுநேர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என் பெருமான் அப்படின்னு நம்மாழ்வாரே திருவாய்மொழியில் 6ஆம் பத்தில் 7ஆம் திருவாய்மொழியில் முதல் பாசுரத்தில் பாடியிருக்காரு. அதாவது, அந்த கண்ணபிரானே தனக்கு உண்ணும் உணவாகவும், தாகம் தீர்க்கும் தண்ணீராகவும், மெல்லும் வெற்றிலையாகவும் இருக்கிறதால அவருக்கு வேறு சாப்பாடோ தண்ணியோ வெற்றிலையோ தேவைப்படலை. அதாவது, எம்பெருமான் தன்னோட பக்தர்களுக்கு அவரே தாரக போஷக போக்கியங்களாக இருக்கிறதுனால அந்த பக்தர்களுக்கு தனியாக சாப்பாடோ தண்ணியோ வெற்றிலையோ எதுவுமே தேவைப்படுறது இல்லை அப்படின்னு முருகர் விஸ்வாமித்திரருக்கு சொல்கிறாரு. விஸ்வாமித்திரரோட சந்தேகமும் தீர்ந்துச்சு. இப்படி தன்னோட உண்மையான பக்தர்களுக்கு பெருமாளே உணவாக இருக்கிறதுனால தான் அவரை போஜனாய அப்படின்னு சொல்கிறோம். இந்த 144வது திருநாமத்தை நம்ம தினமும் சொல்லிக்கிட்டு வந்தாக்க பெருமாள் அவரோட அழகையும் குணங்களையுமே நமக்கு உணவாக தந்து நம்மளை மகிழ்விப்பார். அடுத்த நாமம் 145. ஓம் போக்த்ரே நமக. இதை அடுத்த பகுதியில் புரட்டாசி சனிக்கிழமை நாம் எதற்காக மாவிளக்கு ஏற்றுகிறோம் என்பதிலிருந்து பார்க்கலாம். ஹரி ஓம்.